அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இந்த 2024ஆம் ஆண்டின் குரு வக்ர பயிற்சி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் தக்ஷாயன காலம் புரட்டாசி மாதம் 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, அதாவது 15/10/2024 அன்று திரியோதசி திதி, பூரட்டாதி நட்சத்திரம் கூடிய நல்ல நாளில் குரு பகவான் ரிஷபராசியிலேயே வக்ரகதி அடைகின்றார். குரு பார்க்க கோடி நன்மை, குரு அருள் இருந்தால்தான் திருவருளை பெற முடியும் என்பார்கள். குருவே சகலத்துக்கும் ஆதாரமாக திகழ்பவர். குருவின் பார்வைப்பட்டாலே சகலமும் நமக்கு கிடைத்து அருளும். அதனால்தான் மற்ற தெய்வங்களை எப்படி வழிபட்டாலும் குரு பகவானை மட்டும் நேருக்கு நேராக நின்று வணங்கச் சொல்லி அறிவுறுத்துகின்றார்கள். தேவ குருவான பிரகஸ்பதி சிவபெருமானின் பரிபூரண அருளை பெற்று கிரகங்களில் ஒருவராக இடம் பிடித்தார். நவ கிரகங்களில் குரு பகவான் எனும் பெயர் பெற்றார். தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு எல்லாம் அருள்மழை பொழிகின்றார். குருவின் பார்வை, குருவின் யோகம், குருவின் ஆசி இருந்தால்தான் திருமண யோகம் கைகூடும். நம்மில் பலருக்கு குரு பகவானுக்கும் தட்சிணாமூர்த்திக்கும் வித்தியாசம் தெரிவதில்லை. நவக்கிரக வரிசையில் வடக்கு பார்த்து அமர்ந்திருப்பவர் குரு பகவான். சிவாலயத்தில் தெற்கு நோக்கி சின்ன முத்திரை காட்டி அமர்ந்திருப்பவர் தட்சிணாமூர்த்தி. இருவருமே ஞானத்தை அருளும் கடவுள் என்றாலும் வித்தியாசத்தை உணர்ந்து அவரவருக்குரிய மந்திரம் சொல்லி வழிபட்டால்தான் பரிபூரண அருள் கிடைக்கும். கடந்த 1/5/2024 அன்று குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பெயர்ச்சியானார். இந்த நிலையில் வருகின்ற அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி, அதாவது 15/10/2024 அன்று தேவகுருவான குரு பகவான் 12 வருடங்களுக்கு பிறகு ரிஷபராசியிலேயே வக்ரகதி அடைகிறார். இந்த வக்ர நிலை என்பது ஜோதிடத்தில் ஒரு கிரகம் பின்னோக்கி செல்வதை குறிக்கிறது. பொதுவாக கிரகங்கள் பின்னோக்கி செல்வதில்லை, ஆனால் பின்னோக்கி செல்வது போல வக்ர நிலை ஏற்படுகின்றது. இப்படி வக்ரகதி நிலை அடையும் போது ஒரு கிரகம் தான் கொடுக்க வேண்டிய பலனுக்கு அப்படியே எதிராக கொடுக்க நேரிடும். அதாவது சுப கிரகம் நன்மை செய்வதற்கு பதிலாக கெடு பலன்களை கொடுக்கும், அல்லது எந்த பலனும் தராமல் போகும். அசுப கிரகங்கள் நல்ல பலன்களை கூட தரும். இதில் ராகு கேது நிழல் கிரகங்களுக்கு மட்டும் வக்ரகதியை தவிர நேர்கதியே கிடையாது. அதே சமயம் சூரியன் மற்றும் சந்திர கிரகங்களுக்கு வக்ரகதி கிடையாது. இந்த குரு பகவான் ரிஷபராசியில் வக்ரகதி அடைவதால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். குரு பகவானை ராசிநாதனாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, வருகின்ற அக்டோபர் 15ஆம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான ருணரோக சத்ருஸ்தானத்தில் 6 மாத காலம் குரு பகவான் ரிஷபராசியிலேயே வக்ரகதி அடைகின்றார். மேலும் தற்போது உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான தைரிய வீரியஸ்தானத்தில் சனி பகவானும் வக்ர பெற்று சஞ்சரிக்கின்றார். 4ஆம் இடத்தில் ராகு, 10ஆம் இடத்தில் கேது என இந்த நேரத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இன்று முதல் பௌர்ணமி சந்திரனை போல் முழுமை பெற்று பிரகாசிக்க உள்ளீர்கள். எதையும் ஒரு போராட்டத்தின் அடிப்படையில் பெறுவதே நிரந்தரமாகும் என்பதை உங்களது வாழ்க்கையின் உயர்விலேயே காண முடியும். குடும்பாதியும் வாக்குஸ்தானாதிபதியுமான சனி பகவானே தைரியம், பேச்சு, வல்லமை, சகோதரத்துவ பாவத்திற்கும் அதிபதியாக உங்களுக்கு விளங்குவதால் குடும்பத்தில் நிதானமான, நிரந்தரமான, உறுதியான முன்னேற்றம் உண்டு. வார்த்தைகளை எதிலும் அவசரப்படாமல் நிதானித்து பேசி பழகும் உங்களிடம் மற்றவர்கள் சற்று கவனமுடன் இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு முடிவு எடுத்துவிட்டு அவற்றை வெளிப்படுத்தும் பொழுது மற்றவர்களால் மறுப்பு கூறுதல் முடியாது. அவ்விதம் உங்களின் நிர்வாக திறமை விளங்குவதில் ஆச்சரியம் இருக்க வாய்ப்பு இல்லை. உறுதியான, திடமான 3 காலம் புரிந்து கொண்டு அதற்கு தக்கவாறு முடிவுகளை செயல்களில் உபயோகப்படுத்துவீர்கள். ஆதலால் சிறுக சிறுக நிதானமான முன்னேற்றம் உங்களை உயரச் செய்யும். கடமைகளை தவறாது செய்து வருவீர்கள். மனசுத்தம், லாப நஷ்டங்களை துல்லியமாக புரிந்து கொள்ளுதல் ஆகியன உங்களுக்கு பக்கபலமாய் இருக்கும். சுகஸ்தானம், மாத்ருஸ்தானம், வித்தை, கல்வி, வியாபாரம் அளிக்கக்கூடிய சுபர் மேலும் உங்களுக்கு அனைத்து விதத்திலும் உறுதுணையாக, ஒழுக்க சீலர்களாகவும் அறிவாளிகளாகவும் உங்களை விளங்கச் செய்வார். உங்களின் திறமைகள் வெளி உலகிற்கு புலப்படும் விதம் உங்கள் வளர்ச்சி அமையும். பூர்வ புண்ணியஸ்தானம் சந்ததி, புகழ், பிரபலம், பிரபுத்துவம் அளிக்கக்கூடிய உங்களின் ராசி பஞ்சமாதிபதியே விரையாதிபதியாக அமைவதால் கூடுமான வரையில் முருகர் வழிபாட்டாலும் குலதெய்வ வழிபாட்டாலும் உங்களுக்கு நல்லபடியான நல்ல பலன்களை அளிப்பவர்களாக விளங்குகின்றார்கள். வீடு, மனை, வாகனம் வாங்க தக்க காலம் இது. பெரியவர்களின் அன்பும் அரவணைப்பும் ஆதரவும் கிடைக்கப் பெறுவீர்கள். தொழில் சிறக்கும். வியாபாரத்தில் சில புதிய முயற்சிகளையும் யுக்தி
யுக்திகளையும் உபயோகப்படுத்தி போட்டிகளை தகர்த்து தனக்கென தனிநிலையை பெற்று உயர்வு காணும் தருணம் இதுவே. வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் இவை உள்ளவர்களுக்கு தீர்ப்பு உங்கள் பக்கம் வரும். பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது. மன வருத்தமும் மன உளைச்சலும் தோன்றி மறையும். கணவன் மனைவி இருவரும் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து சென்று குடும்ப கௌரவத்தை உயரச் செய்வீர்கள். தெளிவற்ற தன்மையை விட்டு தள்ளி நிதர்சனமான உண்மையை அறிந்து கொண்டு செயல்களை செய்து வாருங்கள். மேலும் மேலும் சிறந்த தம்பதிகளாக உயர்வுகள் அடைவீர்கள். நம்மால் முடியாது என்று எண்ணத்தை கனவிலும் நினைக்காமல் முடியும் செய்வோம் என்று செயல்களில் காட்டி வெற்றி பெறுவீர்கள். நீங்கள் உத்தியோகத்தில் மதிப்பு, மரியாதை, புகழ் நிகழும் காலமும் இதுவே. உயர்கல்விக்காக வெளிநாடு சென்று பட்டம் பெறுவீர்கள். தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி அவர்களின் அன்பை பெறுவீர்கள். பிள்ளைகளின் தேவைகளை குறிப்பறிந்து செய்து கொடுத்து அவர்களை உன்னத நிலைக்கு உயர்த்துவதே வாழ்வின் லட்சியமாக செயல்பட்டு வருவீர்கள். மேலும் இந்த காலத்தில் தனுசு ராசியின் 10ஆம் வீட்டில் கேது பகவான் உத்திரம் எனும் சூரியம் சாரா நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பார். இந்த காலங்களில் அரசாங்கத்தால் உங்கள் தொழிலுக்கு எத்தனை நன்மை கிடைக்குமோ அதே அளவில் பின்னால் அடியும் கிடைக்கும். இதில் இன்னொரு முகமாக நீங்கள் உங்கள் தொழிலில் கலப்படம் செய்வது, போலியான பொருட்களை தயாரிப்பது, தரமற்ற பொருட்களை தயாரித்து அதனை அதிக விலைக்கு விற்பது, பிற நாடுகளிலிருந்து சில அபூர்வமான உயிரினங்களை பதுக்கி எடுத்துச் செல்வது, கோவில் சம்பந்தமான யானைகளின் தந்தங்களை கடத்துவது, சந்தனம், தேக்கு போன்ற மரங்களை கடத்தி விற்பது, இது போன்ற செயல்களை செய்பவர்களை அரசு அதிகாரிகளை பிடித்து அவர்களை மிரட்டி நிறைய லஞ்சம் வாங்கி கொண்டு அவர்களை நல்லாயிரடா என ஆசீர்வதித்து அனுப்பிவிடுவார்கள். 10ஆம் இடத்தில் கேது பகவான் 9ஆம் அதிபதியான சூரியனின் காலில் செல்லும் பொழுது இவ்விதம் நடக்கும். எதிர்மறை தொழில் செய்வோருக்கு சூரியன் அதிர்ஷ்டத்தை அள்ளி தருவார். ஆக தனுசு ராசியின் குறுக்கு வழி தொழில் செய்வோரின் பொற்காலம் எனலாம். மேலும் தனுசு ராசியின் சுகஸ்தானத்தில் ராகுவும் தொழில் ஸ்தானத்தில் கேதுவும் செல்கிறார்கள். ராகு பெருக்கத்துக்குரியவர். எனவே உங்கள் வாழ்வின் சுக சௌகரியங்களை மிக மிக மேம்படுத்துவார். ஆனால் என்ன, அத்தனையும் எதிர்மறை செயலாக இருக்கும். கேது தடை, தாமதம், சுருக்கும் குணம் கொண்டவர். இந்த குணங்களால் கேது உங்களது தொழிலில் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தடைகளை உண்டாக்குவார். ஆனால் இதெல்லாம் தெய்வ பயத்தோடு நேர்மறையாக வாழ்கின்றவர்களுக்கு தான். அடாவடி, சண்டை, ரவுடித்தனம், கடத்தல் இவை செய்பவர்களுக்கு ராஜயோகம்தான். நல்ல இடங்களில் செல்லும் பாவர்கள், அதுவும் நாகர்கள் இந்த இடத்தை தனதாக்கி தங்கள் முறையில் செயல்பட செய்வார். மேலும் குடும்ப பெரியவர்களின் ஆலோசனையும் அறிவுரையும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். எந்த பிரச்சனையையும் முறியடித்து வெற்றிக்கு வழிகாணலாம். குடும்ப நிலைமை மேம்படும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். உறவினர்கள் உதவியாக இருப்பார்கள். உத்தியோகத்தை பொறுத்தவரையில் வேலையில் அலைச்சல் இருக்கும். மேல் அதிகாரிகளிடம் அனுசரித்து போகவும், சிலர் வேலை நிமித்தமாக குடும்பத்தை விட்டு தற்காலிகமாக பிரிய வேண்டியதிருக்கும். நெருப்பு தொடர்பான வேலையில் இருப்பவர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். சக பெண் ஊழியர்கள் மிகவும் ஆதரவாக இருப்பார். வக்கீல்களுக்கு நீங்கள் நடத்தும் வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்தவரை வியாபாரம் சீராக நடைபெறும். உழைப்புக்கு தகுந்த லாபம் இருக்கும். பகைவர்களின் இடையூறு அவ்வப்போது தலை தூக்கினாலும் அதை எளிதில் முறியடிப்பீர்கள். தொழில் ரீதியாக வெளியூர் பயணம் ஏற்படலாம். ஆனால் புதிய தொழில் அனுகூலத்தை கொடுக்கும். நம்பிக்கையுள்ள நண்பர்கள், பெரியோர்கள் ஆலோசனையுடன் தொழிலில் முன்னேற்றம் காண்பார்கள். வெளியூர் பயணம் சிறப்பை தரும். கட்டுமான ஆலோசகர் தொழில் நல்ல வளர்ச்சியை அடையும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். எதிரிகளால் இருந்த முட்டுக்கட்டைகள் விலகும். பகைவர்களின் சதியை முறியடிக்கும் வல்லமையை பெறுவீர்கள். கலைஞர்கள் முயற்சி எடுத்தால் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். அரசியல்வாதிகள், சமூக நலவாதிகள் பிரதிபலனை எதிர்பாராமல் உழைக்க வேண்டியதிருக்கும். மாணவர்கள் அயராது உழைக்க வேண்டியதிருக்கும். உங்கள் முயற்சிக்கு தகுந்த பலன் கிடைக்கும். விவசாயிகள் சீரான மகசூலை காண்பீர்கள். புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சிறப்பான மகசூலை பெறுவீர்கள். நவீன இயந்திரங்கள் வாங்க வாய்ப்பு உண்டு. நெல், கோதுமை, எள், உளுந்து, கொள்ளு, துவரை, மஞ்சள், பல வகைகள் நல்ல வருவாயை கொடுக்கும். பெண்கள் கணவரிடம் விட்டு கொடுத்து போவது நல்லது. தொட்டதெல்லாம் பொன்னாகும். உற்சாகம் பிறக்கும். நினைத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்கலாம். பணப்புழக்கம் அதிகரிக்கும். பின்னடைவுகள் மறையும். விருந்து, விழா என்று சென்று வருவீர்கள். உறவினர்கள் உதவியாக இருப்பார்கள். பிள்ளைகளால் பெருமை கிடைக்கும். சுய தொழிலில் ஈடுபடும் பெண்கள் நல்ல முன்னேற்றம் அடைவீர்கள். இந்த தனுசு ராசி அன்பர்கள் சிவனை வழிபடுவது அவசியம். திருவண்ணாமலை கிரிவலம் நன்று. சர்பேஸ்வரரை வணங்கி வாருங்கள். ஏதேனும் ஒரு துர்க்கையை வணங்குங்கள். வாரத்தின் எந்த நாளிலும் அவளை வணங்கலாம். துர்க்கைக்கு விளக்கேற்றுவது, எலுமிச்சை கொண்டு வணங்குவது, குங்கும அர்ச்சனை, மஞ்சள், சந்தனம், பன்னீர் போன்ற அபிஷேக பொருட்கள் கொடுப்பது, பால், தயிர் தருவது, நல்ல சிவப்பு அரளி மலர் மாலை, செம்பருத்தி பூ, செம்பருத்தி நிறைய கிடைத்தால் அதனால் கோர்க்கப்பட்ட மாலை என அம்பாளுக்கு நிறைக்க செய்யுங்கள். துர்க்கையின் மனம் குளிரட்டும். வயதானவர்களின் கஷ்டத்தை தீர்க்க முயற்சி செய்யுங்கள். இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த குருவின் வக்ர பயிற்சி காலம் நன்மையே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.